BNC டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்த பேரை உச்சரித்த உடனே இன்னைக்கும் இந்தியாவை அதிர வைக்கும் ஒரு உன்னதமான பெயர் தான் இது. சட்டமேதை, அரசியல் வித்தகர், பொருளாதார மேதை, வரலாற்று பேராசிரியர், தத்துவ ஞானி, எழுத்தாளர், சமூக நீதி சிந்தனையாளர், புரட்சியாளர். அடே அப்பா, அண்ணல் அம்பேத்கருக்கு தான் இப்படி எத்தனை பரிணாமங்கள், எத்தனை வடிவங்கள், எத்தனை முகங்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது வள்ளுவரின் வாக்கு. எல்லா உயிர்களும் சமம், எல்லாரும் ஒரு நிறை, எல்லாரும் ஒரு குலம், எல்லோரும் இந்நாட்டின் மன்னர். இதெல்லாம் இன்னைக்கும் கூட இந்தியாவில பேச்சளவுல தான் இருந்துட்டு வருது. அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் பிறந்த காலத்துல சாதிய அடக்குமுறை இன்னும் அதிக அளவுல இருந்தது. தீண்டாமை தீ அதிக அளவுல பற்றி எரிந்தது. அண்ணல் அம்பேத்கர் அவரது சிறு வயதுல வழிப்பயணத்துல தாகத்தால தவித்தப்போ கூட உயர் சாதியினர்னு கருதப்படுபவர்கள் அவருக்கு தண்ணீர் தர மறுக்க மாடுகள் தண்ணீர் குடிக்கும் அழுக்கு நீர் ஓடையில இறங்கி தண்ணீர் குடிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டாரு. பள்ளிக்கூடத்துக்குள்ள தீண்டாமை, பணிபுரியும் இடங்கள்ல தீண்டாமை. அவ்வளவையே அம்பேத்கர் பாரிஸ்டர் பட்டம் பெற்று திரும்பிய பிறகும் கூட அவர் பணிபுரிந்த அலுவலகத்துல எல்லாரும் தண்ணீர் குடிக்கும் பானையில இருந்து அவர் தண்ணீர் குடிக்க கூட அனுமதி மறுக்கப்பட்டது. இத்தனை இடைஞ்சல்களுக்கு இடையில தான் அம்பேத்கர் அண்ணலாக முகிழ்ந்தார். இந்தியாலேயே அதுவரைக்கும் யாரும் படிக்காத பட்டங்களை வாங்கி குவித்தார் அம்பேத்கர். இந்தியாவுக்கான சட்டத்தை செய்தாரு. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும் என்பது அண்ணல் உரைத்த பொன்மொழி. குறிக்கோளை எட்டும் வரை தீ போல சுடும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், தியாகம் செய்யுங்கள். ஆடுகளைத்தான் கோயில்களின் முன் வெட்டுவார்கள், சிங்கங்களை அல்ல. சிங்கங்களாக சீறு எழுங்கள் என்பதெல்லாம் கூட அண்ணல் அம்பேத்கருடைய பொன்மொழிகள் தான். கல்வி எனும் ஆயுதத்தை ஏந்திய அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரும் ஆவார். இறந்தும் வாழும் அறிவாயுத போராளியான அம்பேத்கரை இந்தியாவின் ஆன்மா என்றும் சொல்லலாம். இன்று அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாள். இன்று அவரை நம் அனைவரும் நினைவு கூறுவோம். ஜெய் பீம்.